இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். வணக்கம். நான் செய்ய போகிறது எக் சாண்ட்விச். அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல இப்போ இங்கே ஒரு கிரிடில் வந்து நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிரிடில் இல்லைன்னா தோசைக்கல்லில் கூட நீங்கள் சூடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டோஸ்ட்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பேனில் எப்படி சூடு பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அப்புறம் இன்னொரு இதில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. ஒரு முட்டை, இங்கே மயோனேஸ் கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனேஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இங்கே பெப்பர் அண்ட் சால்ட் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்க பொடியை நான் போட்டுக்கிறேன். இது எக் ஆம்லெட் ரெசிபியில் இந்த பொடி நான் சொல்லியிருக்கேன். லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் கிண்ணத்தில் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இங்கே 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் பிரெட் அல்லது ஹோல் மீல் கூட எடுத்துக்கலாம், எது உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிக்குதோ. முதல்ல அதில் வந்து நம்ம இங்கே செஞ்சு வச்சுருக்க அந்த எக் அண்ட் மயோனேஸ் வச்சுக்கலாம். இப்போ இதில் வச்சாச்சு. இன்னொரு ஸ்லைஸில் இது ஆப்ஷனல் தான், சீஸ் ஸ்லைஸ் நான் வைக்கிறேன். அப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்னா அது தேவையில்லை. இதை வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ இந்த கிரில் பேனில் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன், வெண்ணெய். அதில் இந்த ப்ரெட்டை வச்சுக்கலாம். இந்த பக்கம் திருப்பத்துக்கு முன்னாடி இந்த சைடும் பட்டர் போட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக கரெக்டான இதில் டோஸ்ட் ஆகிருக்கு. கிரில் பேனில் போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக அந்த லைன்ஸோடு வர்றது நல்லாயிருக்கும் டோஸ்ட் பார்க்கறதுக்கு. இதை வந்து நீங்கள் இப்போ மேலால் 2 அந்த மாதிரி கட் பண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த சீஸ் எல்லாம் நல்லா உருகி நல்லா சூப்பராக இருக்குது அந்த எக் சாண்ட்விச் பார்க்கறதுக்கு. இதுதான் எக் சாண்ட்விச். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. இது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இது ஒன் ஆஃப் த நான்வெஜ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.